ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் கொடைக்கானல் டே 1ல் ஒரு நாளில் பார்க்குற பெஸ்ட் லோக்கல் பிளேசஸ் எல்லாம் காமிக்க போகிறேன். அண்டு நாங்கள் டே 1ல் எந்த ஆர்டரில் விசிட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானல் டே 1ல் நாங்கள் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ண பிளேஸ் கோக்கர்ஸ் வாக். இங்கே என்ட்ரி டிக்கெட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கேமரா கொண்டு போனால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மார்னிங் டைமில் வரதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு நல்ல வாக்கிங் பிளேஸாக இருக்குது. ரொம்ப மிஸ்டாக இருக்கும். க்ளவுட்ஸ்குள்ளே அப்படியே நம்ம நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதனால தான் கொடைக்கானலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டூரிஸ்ட் பேக்கேஜ்லேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கோக்கர்ஸ் வாக் ஃபுல்லாக வாக்கிங் பாத் மாதிரி தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் சென்டர்ஸ் தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வெட்டர் அண்டு ஜர்க்கின் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸுன்றனால ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. நாங்கள் போன டைம்லலாம் மிஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுலேயும் தம்பி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அண்ட் இங்கேயே ஃபோட்டோ ஷாப்பும் ரைட் சைடில் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரேட் வந்து ஃபோட்டோ சைஸ்க்கும் ஃப்ரேம்க்கும் டிஃபர் ஆகும். நாங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்தோம். இங்கேயே டெலஸ்கோப் ஹவுஸும் இருக்குது, வியூ பார்க்கு. அதுக்கு தனியாக செப்பரேட்டாக 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைமில் அது க்ளோஸாக இருந்ததால் எங்களால் பார்க்க முடியலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோக்கர்ஸ் வாக் எக்ஸிட் கேட் வந்தாச்சு. லீவும் பாருங்கள், நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். தேவையானதை வாங்கிக்கலாம். கேப் டிரைவர் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு எக்ஸிட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். வாங்க போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சைட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்க லாசலேத் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 137 இயர்ஸ் பழமையான சபையாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா, எல்லா சர்ச்சிலையும் மாதா கூட குழந்தை இயேசு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சர்ச்சில் மட்டும்தான் மாதா மட்டும் இருப்பாங்க, குழந்தை இயேசு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாம்பர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெப்ஸில் கொஞ்சம் கீழே இறங்கினா ஃபால்ஸ் பக்கத்துலேயே போகலாம். ஆனால் நாங்கள் போகலை, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு. அது இல்லாமல் தம்பி தண்ணிக்கு போயிட்டான்னா வெளியவே வர மாட்டான். சம்மர் டைமில் விளையாட நல்லாயிருக்கும். இங்கேயும் பக்கத்தில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது, வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நான் போனப்போ இங்கே சுத்தமாக க்ரௌடே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் வேலி வியூ. இதோட பழைய பேர் வந்து சூசைட் பாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. பார்க்கவே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான். அப்படியே போனால் டீப் வேலி வியூ அழகாக தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு தம்பிக்கு டாய்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போகிற பிளேசஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ட்ரி சார்ஜஸ் வாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து பில்லர் ராக் வந்திருக்கோம். இங்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கூட்டமாக தான் இருந்தது, நீங்களே பாருங்கள். பில்லர் ராக்கை பார்க்கலான்னு வந்தால் ஃபுல்லாக மிஸ்ட்டு. டிசம்பர் மந்தில் வந்ததால் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பார்க்க முடியாது. நான் வேணும்னா சம்மர் சீசனில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இங்கே நீட்டாக சுற்றி பார்க்க கார்டன் ஏரியாவும் இருக்குது. ஃபோட்டோ எடுக்க சூப்பர் ஸ்பாட். ஆனால் எட்ஜு பக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு பிளேஸ்க்கு போகலாம். நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் விசிட் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் குணா கேவ்ஸ். இது கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான ஹிஸ்ட்ரியும் மிஸ்ட்ரியும் மிக்ஸ் ஆன பிளேஸ். முன்னாடி இதுக்கு டெவில் கிச்சன்னு பேர் இருந்துச்சு. ஆனால் 1991ல் குணா மூவி ஷூட் ஆனதுக்கப்புறம் பீப்புள்ஸ்னால் இதை குணா கேவ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க குணா கேவ் பார்க்க போகலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே திக் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. அண்டு பெரிய பெரிய மரங்கள் தான். கேவ்ஸ் ரீச் ஆகணும்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் தாண்டி தான் போகணும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
நாங்கள் போன டைமில் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் பையன்லாம் கொஞ்சம் பயந்துட்டான். பயமாக இருக்கா? அங்கே இருக்க மரத்தாலே ஸ்டெப்ஸு தூண்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ கூட எடுத்து தராங்க. ஃபோட்டோ வேணும்னா கூட எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸில் ஃபோட்டோ நம்ம கைக்கு கொடுத்துட்றாங்க. நாங்களும் இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஸ்டெப்ஸு தெரியுதுல்ல, அதில் மேலே போனோம்னா கேவ்ஸ்லாம் பார்க்க முடியும். இங்கே கேவ்ஸில் இரும்பு கம்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக சேஃப்டிக்காக தான். இப்போ டூரிஸ்ட்க்கு வியூ பாயிண்ட் அண்டு சேஃப் வாக்வே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இன்சைட் கேவ்ஸ் என்ட்ரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போகலாம், டைம் இல்லை. ஹாய், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. சின்ன வழியில் தான் இப்போ அனுப்புகிறாங்க. இங்கே உள்ளே போன உடனே வேறு மாதிரி ஃபீலுங்க. காற்று சத்தம், பெரிய பெரிய மரங்கள் அசைகிற சவுண்டு, மங்கீஸ்லாம் சவுண்டுக்கு போட்டு கத்திட்டு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் போன உடனே ஹார்ஸ் ரைடிங் ட்ரை பண்ணோம். மரங்களுக்கு நடுவில் ஹார்ஸ் ரைடிங் போகும்போது ஃபுல் ஃபாரஸ்ட் வைப் கிடச்சிது. ஒரு சினிமேட்டிக் ஃபீலாக இருந்துச்சு. அந்த அண்ணா ஏறினோடனே கையில் ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க, ஸ்லோவாக அடிங்கன்னு. நாங்களும் அடிச்சுக்கிட்டே போனோம். கீழெல்லாம் மழை வந்தனால சேராக இருந்துச்சு. ஸோ எங்கே ஹார்ஸுக்கு வலிக்கி விட்டுருமோன்னு மெதுவாக தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மெதுவாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்ததும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் தம்பி பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். அவனுக்கு இந்த பிளேஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மரத்தை சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தான். கீழே இந்த மரத்து மேலாம் ஏறி உக்காந்துக்கிட்டான். லாஸ்ட்டு வரை ரொம்ப தூரத்துக்கு அவனே நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைன் ஃபாரஸ்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க பிளேஸ் பார்த்தோம்னா மோயர் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா வெளிச்சமாக இருக்குது. உடனே சட்டனாக மிஸ்ட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகி பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். மேலே வியூஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 1 ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக மியூசியம் போனோம். அதோட தனி வீடியோ நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நான் டே 2 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.